நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்லாம் போனோம்னா சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் சிக்கன் டிக்கா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். இது போல் எலும்பில்லாத சிக்கனாக 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ. இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. அப்போ 1 லெமனை புழிஞ்சிக்கலாம். 1 லெமன் புழிஞ்சிக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் 1 லெமன் புழிஞ்சிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ மசாலாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். உடனே நம்ம டிக்கா செஞ்சால் டிக்காவில் மசாலாலாம் பிடிச்சிருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிக்கா பண்ணலாம். அது வரைக்கும் மசாலா தடவின சிக்கனை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போ வந்து டிக்கா பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போ நம்ம டிக்கா செய்கிறோமோ அப்போ எடுத்து நம்ம டிக்கா பண்ணிக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கும் மேலேயே ஆச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். எதுவுமே கிண்டி விட வேணாம். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். இது போல் 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்பப்போ சிக்கனை பெரட்டி வேக வச்சு எடுக்கணும். அதிக நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இதே போல் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடுறேன். டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அந்த புகை ஸ்மெல் வர்றதுக்காக ஒரு கறித்துண்டு எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு அதை கொஞ்சம் தீ மூட்டிக்கலாம். கறி கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நல்லா சிக்கன் வெந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதில் எண்ணெய் விட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ரா புகை அதிகமாக வரும். அப்படியே இதை மூடி வச்சிடணும். புகையெல்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போது வேறு பிளேட்டுக்கு ஒன்று மாற்றிடலாம். அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்க எல்லா சிக்கனையும் இது போல் டிக்கா பண்ணி எடுத்துக்கலாம்.